ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஆர்கேஸ் கார்னர். நான் உங்கள் பிரியா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சார்கோல் சோப் வீட்லேயே எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோப்பு செய்ய தேவையான பொருள் பார்த்துடலாம். நான் ஷியா பட்டரோட சோப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சோப்புக்கான அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து சார்கோல் பவுடரு. அடுத்தது வந்து டிஎம் வாட்டரு. டிஎம் வாட்டரை எதுக்காக எடுத்து வச்சுருக்கேன்னா, சார்கோல் பவுடரை மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் டிஎம் வாட்டர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து ட்ரீ எசென்ஷியல் எடுத்து வச்சுருக்கேன். அது எதுக்காகனா, ஆயில் ஸ்கின் டைப் உள்ளவங்க வந்து ட்ரீ எசென்ஷியல் வந்து நீங்கள் ஆட் பண்ணால் போதும், அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து மோல்டு. அதுக்கப்புறம் வந்து ஐபிஏ வாட்டர் எதுக்காக அப்படின்னா, நம்ம சோப்பு செஞ்சு மோல்டு ஊற்றுற வாட்டி லாஸ்ட்டு மேலே பபிள்ஸ் மாரி இருக்கும்ல, அதுக்காக ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கிறேன். அந்த பாத்திரத்தில் வந்து ஷியா பட்டர் சோப்பேஸை குட்டி குட்டி பீசஸாக வந்து நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு சோப்புக்கான அளவு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் வந்து 2-3 சோப் செய்கிற மாரி இருந்துச்சுன்னா, ஒரு சோப்புக்கு வந்து அளவு வந்து 100 கிராம். இப்போ நீங்கள் வந்து ஒரு 3 சோப் செய்கிறீங்கன்னா 300 கிராம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அப்படியே வந்து இப்போ 4னா 400 கிராம் அதுமாரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். நீங்கள் ஷியா பட்டர் சோப்பேஸ் தான் எடுக்கணும் அப்படி இல்லை. கடையில் வந்து பியர்ஸோட சோப்பு உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் அதில் கூட செய்யலாம். அப்படி இல்லைன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி போட்டாங்கன்னா நிறைய சோப்பேஸ் இருக்குது. சார்கோலில் இருக்குது, பொட்டேட்டோவில் இருக்குது, குக்கும்பரில் இருக்குது. உங்களுக்கு எந்த சோப்பேஸ் வந்து பிடிச்சிருக்கோ நீங்கள் அதில் கூட எடுத்துக்கலாம். அப்போ நான் ஷியா பட்டரோட சோப்பேஸ் வந்து எடுத்து போட்டுக்கிறேன். நான் குட்டி குட்டி பீசஸாக வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது சீக்கிரம் வந்து மெல்ட் ஆகும். அதுக்காக நான் குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்தளவுக்கு நான் வந்து குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு சோப்புக்கான அளவு. இப்போ நான் வந்து பவுடர் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு சோப்புக்கான அளவு மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் இது கூட வந்து வேறு ஏதாச்சும் பவுடர் ஆட் பண்ணுற மாரி இருந்தால் கூட நீங்கள் அப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இது மட்டும் போதும்னா நீங்கள் இதோட கூட நீங்கள் விட்டுடலாம். ஒரு சோப்புக்கான அளவுன்னு பார்க்கும்போது 2 கிராம் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ நான் வந்து டிஎம் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சார்கோல் பவுடரோட டிஎம் வாட்டர் ஆட் பண்ணி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பவுடர் நல்லா கரையிறதுக்கு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வந்து ஒரு சோப்புக்கு வந்து 2 கிராம்ஸ் தான். நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, 1 ஸ்பூன் போடுங்க, 1/2 ஸ்பூன் போடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படியே வந்து சோப் பண்ணக்கூடாது. நீங்கள் சேல்ஸ்க்குமே வந்து நீங்கள் இதேமாரி மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் தண்ணி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஹீட்டரில் தண்ணியில் வந்து டபுள் பாயிங் மெத்தடில் வந்து நம்ம சோப்பேஸை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாரியே பவுடர்லாம் கரெக்டான அளவில் நீங்கள் வந்து போட்டிங்கனாவே உங்கள் சோப்பு வந்து கரெக்டான இருக்கும். நீங்கள் வந்து நிறைய வீடியோஸில் சொன்ன மாரி வந்து வந்து 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன்லாம் கண்டிப்பாக போட்டுறாதீங்க. அப்படி போடவே கூடாது. நிறைய பேர் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. ஆனால் கிளாஸில் போய் நீங்கள் 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்து கற்றுக்கிறதுக்கு பதிலாக இதுதான் உங்களுக்கு ஓப்பனாகவே சொல்கிறேன். நான் அப்படி தான் கொடுத்து கற்றுக்கிட்டேன். நான் வந்து கொடுத்து வந்து ஒரு 500 கொடுத்து நான் கற்றுக்கிட்டேன். நீங்கள் வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு சோப்புக்கே வந்து 2 கிராம் மட்டும் தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஒரு சோப்புக்கு வந்து 100 கிராம் சோப் பேஸு, 2 கிராம் பவுட்ரு. நீங்கள் வந்து எத்தனை பவுடர் எடுத்துக்கிட்டாலுமே வந்து நீங்கள் வந்து 2 கிராம் மட்டும் ஆட் பண்ணால் போதும். நீங்கள் ஒரு 5 பவுடர் எடுக்கிற மாரி இருந்தாலும் நீங்கள் 2 கிராம் மட்டும் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுதான் கரெக்டான ஒரு சோப்புக்கான பவுடர் அளவு. 2 கிராம் மட்டும். நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடாது. ஒரு சோப்புக்கு இவ்வளோ தான். நீங்கள் 1/2 ஸ்பூன் 1/2 ஸ்பூன்லாம் எடுக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. அது சோப் வந்து சோப் மாரியே இருக்காது. பார்க்க அப்போதைக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதை யூஸ் பண்ணுறதே வேஸ்ட்டு. நான் அதனால தான் உங்களுக்கு ஓப்பனாகவே சொல்கிறேன். நீங்கள் 2 கிராம் மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். இப்போ நான் வந்து சார்கோலோட பவுடரை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து ட்ரீ எசென்ஷியல் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து ஒரு சோப்புக்கு 1 ml தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வந்து இப்போ வந்து ஒரு சோப்புக்குன்னு பார்க்கும்போது 100 கிராம் சோப்பேஸு, 2 கிராம் பவுடரு. நீங்கள் ஒரு 5 பவுட்ரு எடுத்தாலுமே இந்த 5 பவுட்ருமே 2 கிராம்க்குள்ளே மட்டும்தான் அடங்குற மாரி நீங்கள் டிவைட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது வந்து எசென்ஷியலுமே வந்து நீங்கள் 4 எசென்ஷியல் எடுக்கிற மாரி இருந்தாலுமே வந்து 4 எசென்ஷியலும் வந்து
1 mlக்குள்ளே தான் அடங்குற மாரி நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ அடுத்தது வந்து நான் சோப் மோல்டில் வந்து சோப்பை வந்து நான் ஊற்றி வச்சுக்கிறேன். நிறைய வீடியோவில் பார்ப்பீங்க, நிறைய சோப் செஞ்சு போட்டிருப்பாங்க. யாருமே அளவு கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ சோப் கிளாஸ் எடுக்கிறவங்களே வந்து உங்களுக்கு வந்து அளவு கொடுக்க மாட்டாங்க. இப்போ நான் ஒரு சோப்புக்கான செய்கிறேன், ஒரு சோப்புக்கான அளவு இதுதான் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய, இவ்வளோ கிராம் நான் எடுத்திருக்கேன், இவ்வளோ பவுடர் நான் ஆட் பண்ணுறேன், இத்தனை சோப்புக்கு இவ்வளோ பவுடர்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வந்து இந்த மெத்தடில் கழித்தா கரெக்டான மெத்தட். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நான் வந்து ஐபிஏ வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா, மேலே பப்பிள்ஸ் ஆட்டம் இருக்குல்ல, அது ஸ்ப்ரே பண்ணி விட்டோமோ அது பப்பிள்ஸ் வந்து அடங்கிரும். நீங்கள் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் வந்து சோப்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணலாம். சோப்பை வந்து 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம எடுத்து பார்க்க முடியும். இப்போ 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு, எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சோப் நல்லா வந்திருக்கு. நீங்கள் இதே மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ வேணுனாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.